Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னோட கிச்சன் கேபினட்ஸ் டீக்ளட்டர், அதாவது வேண்டாத பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்றத காமிக்க போறேன். அதே மாதிரி கிச்சன் ட்ராஸையும் லைட்டா க்ளீன் பண்ணி அதை ரீஆர்கனைஸ் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். இந்த வேலையை இன்னும் ஈஸியாக்குறதுக்காக நான் ஃபாலோ பண்ணுற 5 டிப்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேபினெட்டில் மட்டும் நீங்கள் ஒரு டைமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு இன்னொரு கேபினெட் போய்க்கலாம். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கேபினெட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கம்ப்ளீட்டாக ஒன்று விடாமல் எடுத்து ஒரு பிளேஸில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, இது ஒரு க்ளீனிங்கோட தம் ரூல். ஏன்னா வந்து எந்த க்ளீன் பண்ணாலும் சரி டாப்லேருந்து பாட்டமுக்கு தான் போகணும். நீங்கள் மிடில்லேருந்தையோ இல்லை பாட்டம்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட க்ளீனிங் சொல்யூஷனை நீங்களே க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு வினிகர், இது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிசுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 ட்ராப்பு டிஷ்வாஷிங் லிக்விட் சோப்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டிப் நம்பர் 5 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. வேண்டாத பொருட்களை கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. ஒன்று நீங்கள் டொனேட் பண்ணிவிடுங்க, இல்லைனா தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வேண்டாத பொருட்கள் இருக்க குப்பைகள் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 கேபினெட்டை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதுதான். என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப மீடியம் சைஸ் தான். ஸோ அதனால் வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அலுமினியம் அப்புறம் இந்தாலியம் அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து அலுமினியம் வெசில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு முடிவு எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து இது அப்படியே நான் தூக்கி டீக்ளட்டர் ட்ராஷ் தான் பண்ண போகிறேன். பட் இது வந்து இந்தாலியம், அதனால் இது வந்து ஃப்ரைக்கு மட்டும் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையும் நான் வந்து தூக்கி தான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே ரேண்டமாக எதெல்லாம் கையில் கிடச்சிதோ அதெல்லாம் தூக்கி அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ இதில் வேண்டியதை விட வேண்டாததும் நிறையா இருக்க தான் செய்யுது. இது ஃப்ளாஸ்க்கு. இது வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுக்குற குட்டி குட்டி பாக்ஸஸ் இது. ஸோ நான் வந்து இந்த பேஸ்கெட்டை வந்து ஒரு டிஃபன் ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ இது வந்து என் பழைய டிஃபன் பாக்ஸ், என் பையனோடது. இது வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், தூக்கி போட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பாக்ஸ் தான் இது. ஸோ ஃபுட்டுக்கு இல்லாமல் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ், இந்த கப்பெல்லாம் மூடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு குட்டியான க்யூட்டான ஒரு கப் அண்ட் சாசர். பட் இது வந்து ஹேண்டில் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் தூக்கி தான் போடணும். இதுவும் ஒரு சின்ன கப்பு. இது ஒரு போனி, தண்ணி போனி. ஃபஸ்ட்டு கேபினெட் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு கேபினெட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே டைமில் 2-3 பட்டிங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வந்து நிறைய ஆகிடும். எடுத்து வச்சு அதை திரும்ப எடுத்து அதே பிளேஸில் வைக்கிறது, இல்லை ஒரு புது பிளேஸை க்ரியேட் பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஒரு கேபினெட்டாக ஒரு டைம் எடுங்க. அதே மாதிரி ஒரு கேபினெட்டை நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்து வெளியே வச்சுருங்க. இந்த பேன் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு, கொஞ்சம் டேமேஜும் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து தூக்கி தான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது காப்பர் வாட்டர் பாட்டில் நான் இன்னும் யூஸ் பண்ணல. இது எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நான்ஸ்டிக் பேன்லாம் வந்து ஒன்றோட ஒன்று நம்ம ஸ்டாக் பண்ணும்போது அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்கிட்ட ஃபோம் ஷீட்ஸ் இருந்துச்சு. அதுதான் அந்த பிங்க் கலர் ஷீட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபோம் ஷீட்டு. ஸோ இப்படி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து உரசாமல் அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் போகாமல் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ரிங்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி அதில் வச்சுக்கலாம். ஸோ பாத்திரம் ஒன்றோட ஒன்று உரசாமல் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு வரும் அது. ஸோ இந்த சைடில் டிஃபன் பாக்ஸ் முன்னாடி வச்சுருந்தேன். இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வாங்கினது தான். அது ஒரு அரௌண்ட் $23 இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், பட் வந்து நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கிளிப் போடுற இடத்துல உடஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் தூக்கி போடணும். பட் நான் ஆக்சுவலாக இப்போ நான் தூக்கி போட போகிறதில்ல, இதுக்கு ஒரு பர்பஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அது நீங்கள் இனிமேல் ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேபினெட் கீழ் பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ மேல் பக்கம் போய் பார்ப்போம். இப்போது மேல் ஷெல்ஃபு பாருங்கள், இவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சிடலாம்.
ஸோ இந்த நான்ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ரேராக யூஸ் பண்ணுறது தான், நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதில்ல. என்கிட்ட நான்ஸ்டிக் ஒரு செட் இருக்குது, அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் ஒரு செட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செட்டு தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பேன் வந்து ரொம்ப பெருசு. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம சாய்ச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனு. ஸோ எல்லா பேனுக்கு நடுவுலையும் இந்த ஃபோம் ஷீட்டு போட்டிருக்கேன். இந்த ஃபோம் ஷீட் வந்து உங்களுக்கு கிராஃப்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு பேக் வாங்கினீங்கன்னா எல்லா பேனுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இந்த பேன் ஸ்டாக் பண்ணுற ஸ்டாண்டு கூட இருக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே தூக்க முடியாது. ஸோ ஒரு லிட்டாக வெளியே எடுத்து இந்த ரேக் எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் திரும்ப எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஸ்ப்ரே வந்து இது ஒரு நானே செஞ்ச ஸ்ப்ரே தான். 1 கப்பு தண்ணிக்கு 1 கப் வினிகர் இது போட்டிருக்கேன் நான். சோப் எதுவும் நான் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 இல்லை 3 ட்ராப்பு டிஷ் வாஷிங் சோப் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு டவல் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கார்னர்ஸ் சைட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தொடச்சி ஒரு ட்ரை டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பேஸ்கெட்டில் தான் என்னோடய டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாத்தையும் இந்த பெரிய லஞ்ச் பாக்ஸில் வச்சு வச்சிட போகிறேன். ஸோ இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்டில் போட்டாச்சு. என்னோடய பையனோட வாட்டர் பாட்டிலும் எடுத்து வச்சாச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பேஸ்கெட்டை எடுத்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ எங்கள் சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அதில் வந்து வாட்டர் பாட்டில்லாம் வச்சிடுறேன். இந்த ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறது இது. ஸோ ஹேண்டியாக பக்கத்துலேயே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சுருக்கிற இந்த பேஸ்கெட் வந்து உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். வேணுன்ற போது நம்ம புல் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால முன்னாடி வந்து வெயிட்டான பொருள், அதாவது மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரியான பொருள் வைக்காமல் லைட்டான பொருள் தான் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது என்ன ரேக்குன்னு பார்த்திங்கன்னா, பாத்திரம் கழுவி வச்சுட்டு அதை ட்ரை ஆகிறதுக்கு வச்சுருப்போம்ல ட்ரையிங் ரேக்கு, அதுதான் இது. ஸோ என்கிட்ட ஒன்று இருந்துச்சு எக்ஸ்ட்ராவாக, அதனால இதை வந்து நான் லிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வேண்டிய லிட்டு வேண்டாத லிட்டு எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுட்டு இதை திரும்பி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் லிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ரேக் வச்சாச்சு. ஒரு லிட்டாக தான் எடுத்து வைக்க முடியுது, ஏன்னா வந்து இங்கே நிறையா ஸ்பேஸ் இல்லாததுனால. இப்போ வந்து சாஸ் பேன், அப்புறம் வந்து சாட்டே பேன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த கேபினெட்டு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு கேபினெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வேண்டிய பொருட்கள் வேண்டாத பொருட்கள் பிரித்து எடுத்து திரும்ப இதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். இப்போ இது பாருங்கள், இது வந்து மிக்சிங் பவுலு. ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி தான் வச்சுருப்பேன் எப்போவுமே. இதில் வந்து நிறையாவே இருக்கும், ஒரு 10 இல்லை 12 பீஸு பவுல்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 செட்டு, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன் நான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே ஸ்டீலு. அப்புறம் இந்த கொலாண்டரும் இருக்கும். இதெல்லாமே தேங்க்ஸ் கிவிங்க்கு ஒரு வருஷம் வாங்கினது தான், எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து மாவு ஸ்டோர் பண்ணுற பாத்திரம். இது வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம், பிரியாணிலாம் பண்ணோன்னா கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் கழிக்க வேண்டியது எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டாக்கபிள் பாத்திரம். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு, இது அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கர்ஸ். இந்த குக்கர் வந்து என்கிட்ட கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. இது வந்து 5 லிட்டர் குக்கர்னு நினைக்கிறேன். இதில் வந்து இது அலுமினியம், பட் ஸ்டில் வந்து பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு இதை வச்சுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா 3 லிட்டர் குக்கரு. ஸோ இதை வந்து நான் வந்து ட்ராஷ் தான் பண்ண போகிறேன். நிறைய நாள் வந்து இந்த அலுமினியம் பாத்திரம்லாம் வந்து தெரியாமலே யூஸ் பண்ணியாச்சு, பட் இப்போ தெரிஞ்சுட்டு அதை திரும்ப யூஸ் பண்ண முடியல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ராஷில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதுன்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட இன்னுமே பெரிய குக்கர் இருக்குது, அதோட பாத்திரம் தான், அது இந்த கேபினெட்டில் வைக்கல. நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய மிக்ஸி ஜார்ஸ்லாம் இருக்குது. இந்த பேஸ்கெட்டில் வந்து நான் இப்போ காமிச்ச இந்த மிக்சிங் பவுலோட எல்லா லிட்டுமே இருக்குது. ஸோ இது வந்து
எல்லாமே வேண்டியது தான் இருக்கும். இது வந்து சம்மரில் அப்போ நான் வந்து இந்த காப்பர் ஜக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது திரும்ப சம்மர் வரப்போது இதை வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ண வேண்டியது தான். வின்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும், அதனால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. தண்ணியை சூடு பண்ணி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கார்னிங் வேறு. ஸோ ஏதாவது ஃபுட்டு வந்து கெஸ்ட் வராங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது தான். இதோட லிட்டு பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டு. ஸோ அதை ஒரு ஓரமாக தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்ன பாத்திரங்கள் தான். இது வந்து இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டீல் பாத்திரம். ஸோ இதுலேயும் கழிக்க வேண்டியது எதுவும் கிடையாது. இப்போ இந்த கேபினட்டையும் ஃபுல்லாக வந்து க்ளீன், எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணி அதை நல்லா ட்ரை டவலை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த கார்னிங் வேறு அதே இடத்துல வச்சிட போகிறேன். அப்புறம் லிட்ஸையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ லிட்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வச்சு பாருங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரையும் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். இதில் வந்து கழிக்க வேண்டியது எதுவும் கிடையாது. கீழ்ப்பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே பார்ப்போம். இப்போ இந்த குக்கர் வந்து வச்சுக்க போகிறேன், ஏன்னா இதில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலான்ட்டு. இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தை நான் தூக்கி தான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மண்சட்டியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக ஒரு கார்னரில் தான் பார்த்து வைக்கணும். ஸோ இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த மண் சட்டிக்குனே தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மிக்சிங் பவுல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துலையே அங்கேயே வச்சிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பொருட்கள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சாச்சு. இந்த ஸ்பேஸில் என்கிட்ட இன்னும் ஒரு குக்கர் இருக்குது, அந்த குக்கரை இங்கே வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து நான் காமிக்கிறது இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸு. ஸோ இது வந்து என்கிட்ட நிறையா இருக்குது. இதை வந்து தூக்கி போட எனக்கு மனசு வரல. ஸோ அதனால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த சக்கரை டப்பா, மிளகாய் தூள் டப்பாலெல்லாம் போட்டு வைக்க போகிறேன். ஸோ இவ்வளோ பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் 2 கேபினட்லேருந்து வேண்டாத பொருட்கள் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும், நம்மளுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ வந்து 2 கேபினட்டையும் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபுல்லாகவுமே வேண்டிய பொருட்கள் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு குவிக்காக இந்த ட்ராஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த ட்ரா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங்க்காக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இருக்குது. லைக் ஜிப்லாக், அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ரேப், அப்புறம் வந்து இந்த கிளிப்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒன்றும் டஸ்ட் ஆகாது, பட்டு குயிக்காக ஒரு வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரோட வாஷர்லாம் இருக்கும். இதில் வந்து இந்த கிளிப்பு, அப்புறம் ரப்பர் பேண்டு, இந்த பேக்கேஜ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா அது திரும்ப ரீசீல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராவில் பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ், அப்புறம் சில பொருட்கள்லாம் இருக்குது. இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா செராமிக் ஸ்பூனு. இது வந்து பாக்ஸோடையே நான் வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக ஸ்பூன்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்ட்ரா கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு தனியாக வாஷ் பண்ணுறதுக்குனே ப்ரஷ்ஷும் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது வந்து யூஸ் பண்ணாத ஸ்பூன், ட்ராவலுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இது கட்லெட் மேக்கர், அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸோடு வர ஸ்பூன் அண்ட் நைஃப்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த ஆப்பிள் கட்டர், அப்புறம் இந்த கிரேட்டர்லாம் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு வைப் பண்ணி திரும்ப அதை பொருட்கள் அதை இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணுற ட்ராஸ்ன்றதுனால வேண்டாத பொருட்கள் நிறையா இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரா பார்த்திங்கன்னா பவுல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஸோ இதில் எல்லாமே நான் டே டு டே யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரா பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எனக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கிற ட்ரா இது தான். ஏன்னா வந்து மசாலா டப்பாலாம் இருக்கும். ஸோ பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். நான் எல்லா ட்ராக்கும் கீழே பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரோ இல்லைனா ஏதாவது பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சின்ன பேஸ்கெட் வச்சு பெருங்காய டப்பா, அப்புறம் ஏலக்காய் தூள் அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டியாக வச்சுக்கிட்டோன்னா குக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து மெஷரிங் ஸ்பூன்.
ஸ்பூன் ரெஸ்ட்டுமே இந்த ட்ராலே தான் வச்சுருப்பேன். ஸோ இதுவும் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப குயிக்காக கேபினட்ஸ் அண்ட் ட்ராயர்ஸை க்ளீன் பண்ணியாச்சு. மறந்துடாமல் வெளிப்பக்கமும் அதே ஸ்ப்ரேவை வச்சு அடித்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.